students, welcome to our JMDM Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 4 geometry lessonல உள்ள exercise 4.1ல உள்ள 10th sum பார்க்கலாம். Construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 2/3 of the corresponding sides of the triangle PQR. Scale factor வந்து 2/3 less than 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது first constructive triangle similar to a given triangle PQR. PQRக்கு similar-ஆ நம்ம இன்னொரு triangle வந்து அதாவது with its sides equal to 2/3. ஓகேவா, the scale factor வந்து 2/3 கொடுத்திருக்காங்க. ஸோ PQRக்கு சிமிலரா நம்ம இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் கொடுத்துருக்கிறது எழுதியிருக்கோம். ட்ரையாங்கிள் PQR வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 2/3 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து இது வந்து PQR எடுத்துருக்குறோம். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது நமக்கு இந்த பிஆருக்கு பேரலா, ஸோ இது வந்து PR dash நமக்கு உள்ளதான் வரும். ஏன்னா நமக்கு டினாமினேட்டர்னா இருக்கு இல்லையா, 2/3 லெஸ் தேன் 1. ஸோ 1-ஐ விட இது சின்னதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து P dash R dash வந்து நமக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளதான் வரும். ஓகேவா, ஸோ அதை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் PQR ஒரு ட்ரையாங்கிள் வந்து நமக்கு ட்ரா பண்ணணும். ஸோ அதை நம்ம ட்ரா பண்ணிடலாம். அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் கிடையாது, அது நம்மளாவே வரைகிறது தான். ஸோ எனி மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். அதுக்கு வந்து நேம் கொடுத்துடலாம். இது P, இது Q, இது வந்து R. அடுத்தது என்ன பண்றோம்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த Q இருக்கு இல்லையா, ஸோ இந்த Qல இருந்து ஒரு அக்யூட் ஆங்கிள், அதாவது இந்த மாதிரி அக்யூட் ஆங்கிள்னா இப்படி தானே வரைவோம். ஸோ அக்யூட் ஆங்கிள் வந்து ஒன்று ட்ரா பண்றோம். ஓகேவா, ஸோ இதை ட்ரா பண்ணிட்டு இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி நீட்டி விட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ அக்யூட் ஆங்கிள் ட்ரா பண்ணிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்றோம்னா காம்பஸை எடுத்து நமக்கு இப்போ ஸ்கேல் ஃபேக்டர் பாருங்க 2/3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுல இந்த ரெண்டுலயும் லார்ஜஸ்ட் நம்பர், அதாவது பெரிய நம்பர் எதுன்னு பார்க்கணும். நமக்கு பெரிய நம்பர் வந்து இந்த ரெண்டுலயும் 3 தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம இதை 3 தான் நம்ம டிவைட் பண்ண போறோம். 3 பாயிண்ட்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா காம்பஸை எடுத்து எனி மெஷர்மெண்ட், ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி ஒரு ஆர்க் வந்து இந்த லைனுக்கு மேல வந்து கட் பண்றோம். ஓகேவா, ஸோ அதே சேம் மெஷர்மெண்ட்டை வச்சு இன்னொரு ஆர்க்கு, அதே சேம் மெஷர்மெண்ட்டை வச்சு இன்னொரு ஆர்க்கு. ஓகேவா, ஸோ மெஷர்மெண்ட் வந்து மாறக்கூடாது, சேம் மெஷர்மெண்ட் தான் இந்த மூணுக்குமே. ஸோ இதுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இது Q-ஆ இருக்கிறதுனால இதை வந்து நம்ம Q1 வச்சுக்கலாம், இதை Q2, இதை வந்து நம்ம Q3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஸ்கேல் ஃபேக்டரில் டினாமினேட்டர்ல பார்க்கணும். டினாமினேட்டரில் என்னது இருக்கு, 3 இருக்கு இல்லையா. ஸோ டினாமினேட்டரில் 3 இருக்கிறதுனால நம்ம வந்து Q3 எடுத்துக்கலாம். ஸோ இந்த Q3 என்ன பண்ணலாம்னா இந்த R கூட ஜாயின் பண்ணணும். இந்த Q3-ஐ R, அதாவது டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அந்த பாயிண்ட் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அங்கே 3 இருக்கிறதுனால நம்ம அங்கே Q3-ஐ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். Q3ல இருந்து என்ன பண்றோம், இந்த R வந்து நம்ம ஜாயின் பண்ணி விடுறோம். ஸோ ஜாயின் பண்ணி விட்டுட்டோமா, அப்புறமா என்ன பண்ணலாம், இனி வந்து நமக்கு இதுக்கு அதாவது இந்த QR-க்கு பேரலா நம்ம வந்து Q3 R-க்கு பேரலா ஒரு லைன் வந்து நமக்கு டிரா பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா காம்பஸ் எடுத்து, ஸோ எனி மெஷர்மெண்ட் தான் இதுக்கும். ஸோ மெஷர்மெண்ட் எடுத்து என்ன பண்ணலாம் இருக்கு இல்லையா, ஸோ இதுல இருந்து இப்படியே ஒரு ஆர்க் வந்து நம்ம டிரா பண்ண போறோம். ஸோ இதுல இருந்து இப்படியே எடுத்து இதை இப்படியே நம்ம இங்க வரைக்கும் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விடுறோம். ஓகேவா, ஸோ நம்ம அந்த Q3ல வந்து காம்பஸை வச்சு சென்டரா வச்சு என்ன பண்றோம், ஒரு ஆர்க் வந்து நம்ம இதுல டிரா பண்றோம். ஓகேவா, ஒரு ஆர்க் டிரா பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, அடுத்தது வந்து நமக்கு நியூமரேட்டர்ல என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. நியூமரேட்டர்ல வந்து என்ன கொடுத்துருக்கு, 2 கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டினாமினேட்டர்ல என்ன கொடுத்துருக்கோ அதுதான் வந்து இங்க ஜாயின் பண்றோம். அடுத்தது வந்து நியூமரேட்டர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ நியூமரேட்டர்ல 2 கொடுத்துருக்காங்க, அப்போ Q2. ஸோ அந்த Q2ல இருந்தும் நம்ம ஒரு இதே சேம் இதுதான் நம்ம ஒரு ஆர்க் வந்து நம்ம டிரா பண்றோம். ஓகேவா, ஸோ அதே இது நம்ம ஒரு ஆர்க் டிரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா நான் இதுல ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள இதை வந்து அந்த ஆர்க்கை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுல காம்பஸை வச்சுட்டு பென்சிலை வந்து இது வரைக்கும் வச்சு நம்ம இதை மெஷர் பண்ணலாம்.
ஸோ நான் இதை மெஷர் பண்ணி எடுத்துட்டு இந்த அளவை வந்து அப்படியே மாறாமல் இன்னும் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து காம்பஸை வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம வரைஞ்சோம் இல்லையா ஆர்க்கு, ஸோ அந்த ஆர்க்குக்கு மேலே வந்து இன்னொரு ஆர்க்கை வந்து நம்ம கட் பண்ணி விடலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வரைஞ்ச அந்த ஆர்க்குக்கு மேலே வந்து ஒரு ஆர்க்கு நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம Q2லேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி இதுக்கு வந்து ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ Q2லேருந்து ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதுக்கு பேரலாக நம்ம லைன் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இனி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இனி இதுக்கு நம்ம ஒரு லைன் வந்து பேரலாக லைன் ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி லைன் ட்ரா பண்ணுறதுனா இதே போல் தான், இங்கே பண்ணோம் இல்லையா அதே போல் தான். ஸோ நம்ம இனி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இந்த ஆரை சென்டரை வச்சு ஒரு இது வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ ஒரு ஆர்க் வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன நேம் கொடுக்கலாம்னா, இங்கே வந்து இந்த லைனில் வந்து ஜாயிண்ட் ஆகுறதுனால இதை வந்து நம்ம ஆர் டேஷ்னு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஆர் டேஷ்னு இதுக்கு நேம் கொடுத்துக்கிறோம். ஸோ அப்புறமா நம்ம இங்கேருந்து வரைஞ்சோம் இல்லையா ஒரு ஆர்க்கு, ஸோ அதே சேம் மெஷர்மெண்ட்டை மாறாமல் இந்த ஆரை இதில் சென்டராக வச்சு இங்கேருந்து ஒரு ஆர்க்கு நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு ஆர்க் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அப்புறமா என்ன பண்ணுறோம், இந்த ஆர்க்கை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இவ்வளோ வருது. ஸோ இதே இது அளவு மாறாமல் அப்படியே நான் இதில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி வரைஞ்ச அந்த ஆர்க்குக்கு மேலே இன்னொரு ஆர்க்கை வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு ஆர்க்கை நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் வழியாக இந்த ஆர் டேஷ்ல இருந்து அந்த பிஆருக்கு ஒரு பேரலல் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோதான். இது பிஆ இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பி டேஷ்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து ரிக்வயர்டு, அதாவது எது நமக்கு பி டேஷ் கியூ ஆர் டேஷ் ட்ரையாங்கிள் வந்து இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. ரிக்வயர்டு ட்ரையாங்கிள் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அப்புறமா வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் PQR வித் எனி மெஷர்மெண்ட் எடுத்தோம், ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணோம். செகண்ட், ட்ரா எ ரே QX மேக்கிங் அன் அக்யூட் ஆங்கிள் வித் QR ஆன் தி சைடு ஆப்போசிட் டு வெர்டெக்ஸ் P. ஸோ நம்ம வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் வந்து இதில் நம்ம ட்ரா பண்ணிட்டோம் இல்லையா. அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், தேர்ட் வந்து லொகேட் 3 பாயிண்ட்ஸ் Q1 Q2 Q3 on QX so that Q1 equal to Q1 Q2 equal to Q2 Q3. அதாவது இதில் வந்து நம்ம Q1 Q2 Q3 வந்து நம்ம மார்க் பண்ணோம். ஸோ அது எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிறோம். அப்புறமா என்ன பண்ணோம், ஜாயின் வந்து Q3R and draw a line through Q2 parallel to Q3R to intersect QR at R dash. அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், இங்கே நியூமரேட்டரில் 3 இருக்கிறதுனால நம்ம வந்து Q3R வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், அதிலிருந்து ஆர்க்கு நம்ம ட்ரா பண்ணி ஒரு இந்த Q3Rக்கு பேரலாக நம்ம Q2 R dash வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ அதே போல் draw a line through R dash parallel to the line RP to intersect QR at P dash. ஸோ அதே போல் R dash P dash வந்து RPக்கு பேரலாக ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ தென் ட்ரையாங்கிள் P dash Q R dash is the required ட்ரையாங்கிள் நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் அந்த சம். 11th sum, construct a triangle similar to a given triangle LMN with its side equal to 4/5 of the corresponding sides of the triangle LMN. Scale factor வந்து 4/5 less than 1 கொடுத்திருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு 1 வந்து 4/5 less than 1 தான் கொடுத்திருக்காங்க, 1 விட சின்னதுன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு LMNக்கு சிமிலராக நம்ம இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணணும். அதனோட ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 4/5 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இதில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் LMN வந்து நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க.
ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 4/5 கொடுத்துருக்காங்க. ஸோ ரஃப் டயக்ராம் நமக்கு ட்ரா பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்க டினாமினேட்டரில் பாருங்க 5 இருக்கு. ஸோ அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் பெரிய நம்பர் வந்து நமக்கு கீழே இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதாவது லெஸ் தேன் 1 இந்த மாதிரி நீங்க வந்தாலே உங்களுக்கு வந்து எல் டேஷ் என் டேஷ் இந்த பேரலல் லைன் வந்து நம்ம கொடுத்துருக்க ஆல்ரெடி இருக்க நம்ம ட்ரையாங்கிளுக்கு உள்ளதான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ எல் டேஷ் என் டேஷ் வந்து நமக்கு இதில் உள்ள நமக்கு தேவையான ரெக்யூர்ட் ட்ரையாங்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளதான் வருது. ஸோ நம்ம ட்ரையாங்கிள் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு மெஷர்மெண்ட் கிடையாது. ஸோ நம்மளாவே தான் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இது எல், இது எம், இது என்னன்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அக்யூட் ஆங்கிள் எம்ல இருந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் நம்ம வந்து ட்ரா பண்ணி விடலாம். ஓகேவா? ஸோ ஒரு அக்யூட் ஆங்கிள் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு அப்புறமா பாருங்க இந்த ரெண்டுலையும் லார்ஜஸ்ட் நம்பர் எது நமக்கு 5 இல்லையா? ரெண்டுலையும் பெரிய நம்பர் வந்து நமக்கு 5 இருக்கிறதுனால நம்ம இதை வந்து 5 பார்ட்டா பிரிக்கணும். அதாவது mx வந்து 5 பார்ட்டா பிரிக்கணும். ஸோ அப்போ நீங்க ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு என்ன பண்ணலாம், m சென்டரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு m சென்டரா வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் டிவைட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது 1, அடுத்தது அதே சேம் இதை இதில் வச்சு இது செகண்டு, அடுத்தது இது தேர்டு, அடுத்தது இது ஃபோர்த்து, அடுத்தது இது வந்து ஃபிஃப்த்து. ஓகேவா? ஸோ ஒரே இதை நம்ம 5 இதாக வந்து நம்ம பிரிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு மங்கலாக இருக்கு. ஸோ கொஞ்சம் இது வந்து டார்க்காக. ஸோ அவ்வளோதான். ஸோ 5 பார்ட்டாக பிரிச்சிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இது எம்மா இருக்கிறதுனால இது வந்து M1, இது வந்து M2, இது வந்து M3, இது வந்து M4, இது வந்து நமக்கு M5. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நேம் கொடுத்துட்டு அப்புறமா பாருங்க நமக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ டினாமினேட்டர்ல நமக்கு 5 இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், M5 இந்த M5 இதை வந்து இந்த எண்ணுக்கு கூடால நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீழே டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 5 இருக்கிறதுனால M5 அந்த 5th பாயிண்ட் எடுக்கிறோம். எடுத்து அதை எண்ணு கூடால ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இனி நமக்கு வந்து இந்த M5 எண்ணுக்கு பேரலா நமக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா காம்பஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதை M5 சென்டரா வச்சு என்ன பண்ணலாம், ஒரு ஆர்க் வந்து நம்ம கட் பண்றோம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டோமா? அப்புறமா என்ன பண்றோம், அதே சேம் மெஷர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், மேலே நியூமரேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க 4 இருக்கா? ஸோ 4 இருக்கனால M4 நம்ம சூஸ் பண்றோம். M4 சூஸ் பண்ணி இங்க இருந்து இன்னொரு ஆர்க் வந்து நம்ம கட் பண்றோம். ஓகேவா? ஸோ கட் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்றோம்னா இந்த காம்பஸை நம்ம இங்க ஒரு ஆர்க் வரைஞ்சோம் இல்லையா? ஸோ அந்த ஆர்க்கை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டான மெஷர் வந்து இப்படி மெஷர் பண்ணி எடுத்துட்டு அதே சேம் மெஷர்மெண்ட்டை என்ன பண்ணலாம், என்ன இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட்ல இதில் வந்து காம்பஸை வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா ஆர்க்கு, அதுக்கு மேலே இன்னொரு ஆர்க்கு வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த M4ல இருந்து இந்த லைனை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன நேம் கொடுத்துக்கலாம், இது என்ன இருக்கிறதுனால இது வந்து N டேஷ் நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இனி அடுத்தது என்ன பண்றோம், இப்போ M5 எண்ணுக்கு இதுக்கு பேரலா நம்ம M4 N டேஷ் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இனி வந்து இதுக்கு நம்ம இங்க வந்து ட்ரா பண்ணணும். இங்க ஒரு பேரலல் லைன் நமக்கு ட்ரா பண்ணணும். அதாவது NLக்கு பேரலா நமக்கு ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கும் சேம் இதே மெத்தட் தான். நம்ம NR சென்டர் வச்சு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ஆர்க் நம்ம இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்க் இப்படி ட்ரா பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்றோம், அதே சேம் மெஷர்மெண்ட் அந்த N டேஷ் இதுல வந்து சென்டரா வச்சு இன்னொரு ஆர்க் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரா பண்ணிட்டு இந்த மெஷர்மெண்ட்டை வந்து இதை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இன்னும் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இதுல வச்சு
வந்து அளந்து எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோதான் வருது. ஸோ அதே சேம் மெஷர்மெண்ட்டை இதில் வச்சுட்டு நான் இருக்கு இல்லையா அந்த நம்ம இந்த லைன் இதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த லைனில் வச்சுட்டு அப்படியே ஒரு லைன் வந்து இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா என்ன பண்ணலாம், அதையும் இந்த என் டேஷையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து எல்லாம் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக எல் டேஷாக தான் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான எல் டேஷ் எம் என் டேஷ் இது வந்து என் டேஷ். ஓகேவா. என் டேஷ் வந்து ட்ரையாங்கிள் நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், அதே சேம் ஃபர்ஸ்ட் சம் பண்ணோம் இல்லையா, அதே தான். கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் LMN with any measurement. Draw a ray MX making an acute angle with MN on the side opposite to the vertex L. அப்புறம் locate 5 points M1, M2, M3, M4, M5 on MX so that M1 equal to M1, M2 equal to M2, M3 equal to M4, M5. So அது எல்லாமே நம்ம ஈக்குவலாக தான் நம்ம எடுத்தோம். Join M5N and draw a line through M4 parallel to M5N to intersect MN at N dash. ஓகேவா. அப்புறமா draw a line through N dash parallel to the line NN to intersect ML at L dash. Then L dash M N dash is the required triangle நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த சம். அடுத்த 12th sum. Construct a triangle similar to a given triangle ABC with its sides equal to 6/5 of the corresponding sides of the triangle ABC. Scale factor வந்து 6/5 greater than 1 கொடுத்திருக்காங்க. ஸோ 1 விட பெருசுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா. இப்போ நம்ம ஏபிசிக்கு சிமிலராக வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 6/5 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே 1 விட கிரேட்டர் பெருசாக வந்திருக்கிறதுனால நமக்கு வந்து ரெக்வயர்டு ட்ரையாங்கிளோட அதாவது அந்த பேரலல் லைன் வந்து நமக்கு எங்கே வெளியில தான் வரும். ஓகேவா. அது உங்களுக்கு நம்ம ட்ரா பண்ணும்போது தெரியும். ஸோ இது இப்போ ட்ரையாங்கிள் ஏ, இது பி, இது சியா இருந்துச்சுன்னா இது வந்து ஏ டேஷ், இது வந்து சி டேஷாக இருக்கும். ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இந்த பேரலல் லைன் வந்து நமக்கு இந்த அதாவது ஆல்ரெடி இருக்க ட்ரையாங்கிளுக்கு வெளியில தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுக்கு நேம் கொடுத்துக்கலாமா. இது வந்து ஏ, இது பி, இது சின்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ நேம் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம பார்க்கணும் இதில் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு பார்க்கணும். இந்த ரெண்டுலேயும் லார்ஜஸ்ட் நம்பர் எது நமக்கு 6. அப்புறம் அதில் வந்து இங்கே வந்து இப்போ நம்ம பியிலேருந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ அக்யூட் ஆங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம ஸ்கேல் ஃபேக்டரில் இது வந்து லார்ஜஸ்ட் நம்பர்னு பார்க்கணும், 6. ஓகேவா. ஸோ அப்போ அந்த இது வந்து நம்ம 6 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். காம்பஸ் எடுத்து என்ன பண்ணுறோம், இந்த பிஏ சென்டராக வச்சு ஒரு இதை நம்ம 6 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு 1, அடுத்தது இது வந்து 2, அடுத்தது இது வந்து 3, அடுத்தது இது 4, அடுத்தது இது 5, அடுத்தது இது 6. ஸோ நம்ம 6 பார்ட்டாக பிரிச்சிட்டோம். பிரிச்சுட்டு இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். இது பியா இருக்கிறதுனால இது B1, B2, இது B3, இது B4, இது B5, இது வந்து B6. ஓகேவா. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர்ல பார்ப்போம். டினாமினேட்டர்ல என்னது இருக்கு, 5 இருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்க 5 இதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். B5 தான் சூஸ் பண்ணி அதை வந்து சிக்கு கூடால நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ டினாமினேட்டர்ல எந்த நம்பர் இருக்கோ ஸோ அந்த நம்பர் தான் நம்ம இங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ சூஸ் பண்ணி இந்த லைனை நம்ம ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது இனி என்ன பண்ணணும்னா நமக்கு இனி வந்து இதுக்கு பேரலா B5Cக்கு பேரலா ஒரு லைன் நமக்கு ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு டினாமினேட்டர் நியூமரேட்டர் பாருங்க 6 இருக்கு. ஸோ அந்த 6 வந்து நமக்கு வெளியில வருது. ஸோ அப்போ இங்கே தான் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச ட்ரையாங்கிளுக்கு வெளியில தான் நமக்கு ரெக்வயர்டு ட்ரையாங்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த B5 சென்டராக வச்சு நம்ம ஒரு ஆர்க் வந்து ட்ரா பண்ணலாம். ஓகேவா.
ஸோ இந்த B5 நான் சென்டரை வச்சு என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்க் வந்து நான் ட்ரா பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அதே சேம் மெஷர்மெண்ட்டை மாறாமல் என்ன பண்ணுறேன், B6 சென்டராக வச்சு அதே சேம் மெஷர்மெண்ட்டை வச்சு இன்னொரு ஆர்க்கு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணணும், இந்த மெஷரை வந்து நம்ம அளந்து பார்க்கணும். ஸோ இப்படி ஸ்கேலு காம்பஸ் இப்படி வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இங்கேருந்து நான் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, ஸோ இந்த பாயிண்டில் காம்பஸை வச்சுட்டு ஆல்ரெடி வரைஞ்ச ஆர்க்குக்கு மேலே ஒரு கட் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? ஸோ அப்புறமா இந்த B6ல இருந்து இந்த இது பேரலல், இப்போ நமக்கு இங்கே பேரலாக அங்கே லைன் வரைகிறதுக்கு நமக்கு இது லைன் வந்து நமக்கு இங்கே இல்லை. ஸோ அதனால இதை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்படி நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த லைனை இதுக்கு கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இப்போ இது சியா இருக்கிறதுனால இது வந்து நமக்கு என்னவா தான் இருக்கும், C டேஷா இருக்கும். இனி என்ன பண்ணணும், நமக்கு அடுத்தது இங்க இருந்து இங்க ஒரு பேரலல் லைன் நமக்கு டிரா பண்ணணும். ஸோ இது வந்து நமக்கு வெளியில வந்திருக்கிறதுனால கண்டிப்பா இதுவும் நமக்கு இப்படி வெளியில இங்க தான் வரும் பேரலல் லைன். ஸோ அப்போ நம்ம இதையும் கொஞ்சம் நீட்டி விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது பண்ணோம் இல்லையா, அதே போல தான் இந்த CS சென்டரா வச்சு ஒரு ஆர்க் நம்ம டிரா பண்ணிக்கலாம் இங்க இருந்து இங்க வரைக்கும். ஓகேவா? ஸோ அதே சேம் மெஷர்மெண்ட்டை மாறாம C டேஷ் சென்டரா வச்சு இன்னொரு ஆர்க்கை வந்து நம்ம டிரா பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? அப்புறமா என்ன பண்றோம், இந்த இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோத்துக்கு வருது. ஓகேவா? அதே சேம் மெஷரை இந்த லைன்ல இது கட் ஆகுது இல்லை, அந்த இடத்துல கட் ஆகுதா, ஸோ அப்போ இந்த இடத்துல கரெக்டாக ஒரு ஆர்க்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டுக்கையும் இந்த C டேஷையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாமா? ஓகேவா? ஸோ இப்போ இது A இருக்கிறதுனால இது வந்து நமக்கு A டேஷாக தான் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான A டேஷ் B C டேஷ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ரெக்வயர்டு ட்ரையாங்கிள் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இனி வந்து நமக்கு இது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் ABC வித் எனி மெஷர்மெண்ட். அப்புறம் என்ன பண்ணோம், ட்ராயர் BX மேக்கிங் அண்ட் அக்யூட் ஆங்கிள் வித் BCலேருந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் வரைஞ்சோம். அப்புறம் லொக்கேட் 6 பாயிண்ட்ஸ் B1 B2 B3 B4 B5 B6 வந்து ட்ரா பண்ணோம். ஸோ தட் அது வந்து எப்படி எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். B1 B2 B3 ஈக்குவல் டு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் ஜாயின் வந்து B5 to C அண்ட் ட்ராய் a லைன் த்ரோ B6 parallel to B5C intersecting the extend line BC at C dash. அதே போல ட்ராய் a லைன் த்ரோ C dash parallel to AC intersecting the extended line segment AB at A dash வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். தென் A dash B C dash is the required triangle நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். அடுத்த 13th சம் பாருங்க. கன்ஸ்ட்ரக்ட் a triangle similar to a given triangle PQR with its sides equal to 7/3 of the corresponding sides of the triangle PQR. Scale factor வந்து 7/3 greater than 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு 1 வந்து greater than 1 விட இது பெருசுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கிவன் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் PQR கொடுத்துருக்காங்க, ஸ்கேல் ஃபேக்டர் 7/3 கொடுத்துருக்காங்க. இப்போ PQRக்கு சிமிலராக நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். நமக்கு இங்கே வந்து கிரேட்டர் தான் 1ன்னு கொடுத்தனால கண்டிப்பாக நமக்கு ரிக்வயர்டு ட்ரையாங்கிள் வந்து வெளியில தான் வரும். அப்போ இதுக்கு நேம் கொடுக்கும்போது இது P, இது Q, இது வந்து R. ஸோ அப்போ இது P இருக்கிறதுனால இது P டேஷாக இருக்கும், இது வந்து R டேஷாக இருக்கும். ஸோ இந்த பேரலல் லைன் வந்து நமக்கு ட்ரையாங்கிளுக்கு வெளியில தான் வரும். ஸோ அதை நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு நேம் கொடுத்துக்கலாமா? இது P, இது Q, இது R. ஓகேவா? அப்புறமா என்ன பண்ணுவோம், இந்த Qல இருந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரா பண்ணி விட்டுக்கலாம்.
விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க டினாமினேட்டர் பாருங்க 3க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லார்ஜஸ்ட் நம்பர் எது நமக்கு 7 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுலேயுமே லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 7 கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த QXஐ வந்து என்னது 7 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம காம்பஸ் எடுத்துக்கலாம். காம்பஸ் Qவை சென்டராக வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு ஆர்க் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த லைனை சென்டராக வச்சு அடுத்தது இது வந்து 2, அடுத்தது 3, 4, 5, 6, இது 7. ஓகேவா? ஸோ இப்படி 7 லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். இது Qஆ இருக்கிறதுனால இது Q1, இது Q2, இது Q3, இது Q4, இது Q5, Q6, இது வந்து நமக்கு Q7. ஓகேவா? ஸோ நம்ம 7 பாயிண்ட்டை வந்து இப்போ நம்ம இதில் வந்து லொக்கேட் பண்ணிட்டோம். இனி வந்து அடுத்தது என்ன பண்ணுறோம், கீழே பாருங்கள் டினாமினேட்டரை பாருங்கள். டினாமினேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 3 இங்கே இருக்குது, என்ன இருக்குது. ஸோ அப்போ இந்த 3ஐ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆர்க்க கூடால ஜாயின் பண்ணுறோம். ஸோ இந்த ஆறு கூடால நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்க நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 7 இருக்கு. ஸோ 7 சொல்லும்போது நமக்கு இங்கே வருது. ஸோ இங்கே வரும்போது இந்த லைன் எப்படி வரும், இப்படி வரும். நம்ம பேரலா லைன் இதுக்கு ட்ரா பண்ணும்போது ஸோ இங்கே வரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த லைனை வந்து கொஞ்சம் நீட்டி விட்டுக்கலாம். ஸோ நீட்டி விட்டுட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், காம்பஸ் எடுத்து Qவை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் வந்து நம்ம கட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆர்க்கு நம்ம கட் பண்ணிட்டோமா. ஸோ அதே சேம் மெஷர்மெண்ட்டை அடுத்து நமக்கு Q7, ஏன்னா நமக்கு நியூமரேட்டரில் வந்து 7 கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து இந்த 7 இந்த பாயிண்ட்டை தான் நம்ம சூஸ் பண்ணணும். 7 தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன் நீங்கள் அடுத்த நம்பர் ஏன் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ நமக்கு நியூமரேட்டரில் 7 கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த Q7 தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த Q7ல் சென்டராக வச்சு இங்கே ஒரு ஆர்க் வந்து நம்ம கட் பண்ணுறோம். அதாவது இந்த லைன்லேருந்து டச் பண்ணி போகணும். இருக்கு இல்லையா, அந்த லைன்ல இருந்து இப்படியே நமக்கு டச் பண்ணி போகணும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி இங்கே வரைஞ்சோம் இல்லையா, இந்த ஆர்க்கை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ வருது மெஷர் பண்ண பிறகு. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே சேம் மெஷர்மெண்ட்டை என்ன பண்ணலாம், நம்ம இங்கே ஒரு ஆர்க் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் இதை வந்து சென்டராக வச்சுக்கணும். இந்த லைனில் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா ஆர்க்கு, அதை வந்து சென்டராக வச்சு ஆல்ரெடி வரைஞ்ச ஆர்க்குக்கு மேலே நம்ம ஒரு ஆர்க்கை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ அப்போ அதை வந்து நான் மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் அதை நீட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட் இது வழியாக Q7லேருந்து ஒரு பேரலல் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நம்ம ஆராக இருக்கிறதுனால இது வந்து R' நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இனி அடுத்தது என்ன பண்ணணும், இப்போ இதுக்கு பேரலல் லைனாக நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இங்கே வெளியில் வந்திருக்கிறதுனால இங்கே நமக்கு வெளியில் தான் வரும். அப்போது இந்த Pயை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இனி நம்ம என்ன பண்ணலாம், ஆரை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இப்படி ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிட்டோமா. அதே சேம் மெஷர்மெண்ட்டை இந்த R' இருக்கு இல்லையா, அதை சென்டராக வச்சு இன்னொரு ஆர்க்கு நம்ம இதில் வந்து கட் பண்ணுறோம். ஓகேவா? அப்புறமா இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் இந்த சைடு இதில் ஜாயிண்ட் ஆகுது இல்லை, அதையும் மெஷர் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோ வருதா எனக்கு. ஸோ அதே மெஷர்மெண்ட்டை இதில் இருக்குல்ல, அந்த லைனில் ஜாயிண்ட் ஆகுது இல்லை, அதை சென்டராக வச்சுட்டு ஆல்ரெடி வரைஞ்ச ஆர்க்குக்கு மேலே ஒரு கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம R' இருந்து இங்கே ஜாயின் பண்ணி விட்டுறோம். ஓகேவா? இப்போ இது Pயா இருக்கிறதுனால இது வந்து நமக்கு P' தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவையான
P dash Q R dash triangle வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஆல்ரெடி வரைஞ்ச ட்ரையாங்கிள் இது PQR. நமக்கு இப்போ கிடைச்ச ட்ரையாங்கிள் இது Q, அதாவது P dash Q R dashங்கிற ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ நமக்கு ரிக்வயர்டு ட்ரையாங்கிள் நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதுக்கு ஸ்டெப்ஸ் எப்படி எழுதுறது? கன்ஸ்ட்ரக்ட் a triangle PQR with any measurement ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம். அப்புறம் draw a ray QX making an acute angle with QR on the side opposite to the vertex P. அப்புறமா locate 7 points Q1, Q2, Q3, Q4, Q5, Q6, Q7 so that இது எல்லாமே நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது Q7. ஓகேவா? அடுத்த join Q3 to R and draw a line through Q7 parallel to Q3R intersecting the extended line segment QR at R dash. அப்புறம் draw a line through parallel to RP intersecting the extended line segment QP at P dash. Then triangle P dash QR dash is the required triangle நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.